கெடுபவர்கள் கேடு நினைப்பார்கள். ஆகவே கர்கே, தந்தி டிவிக்கும் வணக்கம். இது ஒரு தேவையில்லாத ஒரு முடிவு. இந்த முடிவிற்கு கண்டனத்தை பதிவு செய்கிறேன். என்ன நேற்று பேசிட்டார் சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுற போர்ஸ்ல கூட அவர் பேசல. ரொம்ப கண்ணியமா, கண்ணிய குறைவு இல்லாத பேச்சுகள், கண்ணியம் மிக்க பேச்சுக்களாக ஒரு கடமை உணர்வோடு பேசியிருக்கார். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா வெற்றி பெற முடியும், அவசரப்படாத முடிவெடுக்க வேண்டும், ஒரு 10 நாள்ல ஒரு முடிவு எடுத்து சொல்லணும் அப்படின்னு தானே கேட்டாரு. இல்ல யாரும் தவறா அவர் பேசினாரு எனக்கு ஒன்றும் என்னால புரிஞ்சிக்க முடியல. ஆகவே இதுக்கு ஒரு 4-5 பேர் கூடி இந்த வேலையற்ற வீரர்களின் தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் வரும் தலைவர் பாட்டுல, அது மாதிரி அதுக்கு உடனே அவரை கட்சி விட்டு நீக்கணும், பதவியிலிருந்து நீக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே 4வது இடம் அதிமுகவுக்கு போகிறது என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஆகவே இவர்கள் ஆத்திரத்தின் உச்சத்திலே விளிம்பிலே போய் நிற்கிறார்கள். ஆகவே ஜனநாயக போக்கு அல்ல. தலைவர் அம்மா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் பண்றேன் கர்கே, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் பொழுது ஒரு புகார் வந்தால் அதை விசாரிக்க சொல்லி ஒரு 2-3 பேரை அங்கேயும் உட்கார வச்சு, அதற்கு இந்த உட்கார்ந்து இருக்கிற வீணா போனவர்கள் OS மணிய, இந்த திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் விசாரிப்பார்கள். சில நேரத்தில் செங்கோட்டை நன்னனும் விசாரித்தது உண்டு. அந்த ரிப்போர்ட்டை கார்டனுக்கு போய் அப்புறம் தான் அம்மா முடிவெடுப்பார்கள். ஆனா ஏகம் ஒரு முடிவை எடுத்து அவரை வெளியே அனுப்புவது என்பது இது எந்த டெமோக்ரசி, ஜனநாயக முறை? தலைவர் சட்டத்தை தான் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஆகவே அவர் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டா அதிமுகன்னு ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில இல்ல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இந்த கட்சி இனி உருவிடாது, இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு கஷ்டப்படணும். ஆகவே ஒருங்கிணைப்பு குழு ஆகட்டும், அண்ணன் OPS ஆகட்டும், அதற்கு பின்னாலே திருமதி இவரை முதலமைச்சராகிய VK சசிகலா என்கின்ற சின்னமாகட்டும், எங்களுக்கெல்லாம் துணையாக ஒரு பக்கபலமாக இந்த வழிநடத்தக்கூடிய இருக்கக்கூடிய தலைவராக கூட சொல்லுவேன். அந்த அளவிற்கு ஒரு பலத்தை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே காலையிலே இவர்கள் எடுத்த முடிவுக்கு நன்றியை தான் சொல்லுவேன். ஆகவே இனி இந்த எதிர்ப்பை எல்லாம் இவர்களால் சந்திக்க முடியாது. இது பிஜேபி பின்னாடி இருக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை செங்கோட்டை அண்ணன் டெல்லியில போய் யாரையும் பார்க்கல. ஆகவே பிஜேபி ரோல் இருந்தா சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். திமுக சந்திக்கலையா? பிஜேபி என்ன எதிர்த்தாலும். ஆகவே இந்த எதிர்ப்பலைகளை பற்றி எல்லாம் கவலை இல்லை.